ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸோட ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம் காஸ் லா கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க. இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இ நாட் எக்ஸ் ஐ வெக்டர். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டரை விசுவலைஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் அப்படிங்கும்போது ஒரே ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி விசுவலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க 4 இன்ட்டு அதாவது இ நாட் எக்ஸ் ஐ வெக்டர். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒய் டைரக்ஷன்ல செட் டைரக்ஷன்ல நோக்கி அதோட டைரக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. பட் அதோட மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா அதோடைய பொசிஷனை பொறுத்து வேரி ஆகுதுங்கிறது. சில சில ப்ராப்ளங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டன்டா இருக்கும். பட் இங்க வந்து பொசிஷனை பொறுத்து வேரி ஆகுது அப்படிங்கிறது தெரியும். பட் இதை வந்து ஃபர்ஸ்ட் விசுவலைஸ் பண்றது எப்படின்னு பார்ப்போம். எப்படி இதுக்கு சிம்பிளா பார்த்தோன்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டையும் இது எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூமியை சுற்றி கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து த்ரீ த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ், அதாவது த்ரீ எக்ஸ் ஒய் செட் ஸ்பேஸ்ல ஃபுல்லா நிரம்பி இருக்கும். அதில் ஃபுல்லா அப்படியே இருக்கும். ஆனா நம்ம அதை ஃபுல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ண போறது இல்லை. சிம்பிளா கிராவிடேஷனல் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சிம்பிளா -GJ. ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அதே போல தான் இங்கேயும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் இந்த டைரக்ஷனை மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணிட்டு இதோட வேல்யூ நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்படிதான் இதை பண்ணணும். ஆனால் இது விசுவலைஸ் பண்றது எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துல எக்ஸோட வேல்யூ 0வா இருக்கும்போது அப்ப என்ன நடக்கும்? ஒய் செட் பிளேன்ல இருக்கும். ஸோ ஒய் செட் பிளேன்ல இருக்கும்போது அதுல எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 தான். எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டாச்சுன்னா இந்த ஒய் செட் பிளேன்ல எக்ஸாக்டா 0 அப்படின்னா நீங்க எந்த ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை நெகட்டிவ் சார்ஜ் வச்சாலும் அதுல எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆக போறது இல்லை. அது காரணம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த இடத்துல 0வா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அந்த எக்ஸோட பொசிஷன் நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து அப்படி மார்ச் பண்றோம், மூவ் பண்றோம் அப்படின்னா அதோட பிளேனை நம்ம மூவ் பண்ணும்போது சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அந்த எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது 0ல இருந்து. அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அதனால வெக்டர் ஃபார்ம் ஆகுது. அப்படி இது வந்து ஒவ்வொரு அந்த பிளேன் ஃபுல்லா நிரம்பி இருக்கும் அந்த வேல்யூ. அதே போல ஃபர்தரா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அந்த வேல்யூல இருந்து மறுபடியும் ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ணா எக்ஸ் வேல்யூ ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகிறதுனால மறுபடியும் இந்த ஏரோ பெருசா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் அதோட மேக்னிடியூட். அப்படியே ஃபர்தரா அப்படி எல்லா வேல்யூவும் அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளால வெக்டர் இந்த மாதிரி நம்ம வரைய முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து சிம்பிளா இப்படி வரைஞ்சாச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியாது. ஆக்சுவலா அந்த டயக்ராம்ல என்ன இருக்குன்னே தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளா அது ஜஸ்ட் அதோட டைரக்ஷனை மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அதனால இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அது ஜஸ்ட் இந்த மாதிரி ஜஸ்ட் டைரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் மீனிங். ஆக்சுவலா எப்படி கிராவிடேஷனல் ஃபீல்ட் இருக்கோ அதே மாதிரி நம்ம கிராவிடேஷனல் யூனிட் என்னன்னா ஜியோட யூனிட் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டோட யூனிட் என்ன, நியூட்டன் பெர் கேஜி. அதாவது ஒரு கேஜில எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆனா அதே போல எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய யூனிட் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் அதோட யூனிட் என்ன, நியூட்டன் பெர் கூலும். அதாவது ஒரு கூலும் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்க வந்து மாஸ்ங்கிறது பாசிட்டிவ்ங்கிறது மட்டும் தான் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து பெருசா பாசிட்டிவ் நெகட்டிவ் போட மாட்டோம். பட் இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. நம்ம எப்பவுமே நம்ம ரெஃபரன்ஸை பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு தான் நம்ம எடுப்போம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கால்குலேஷன் பண்ணி பண்ணி ஒரு டெரிவேஷன் இருந்ததுன்னா நெகட்டிவ் சார்ஜ் சப்போஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டைரக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். நம்ம நெகட்டிவ் போடுறதுனால அதோட வேல்யூ மட்டும் அப்படி இந்த வேல்யூ அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அதாவது ஜஸ்ட் டைரக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலா. இது அதனால அந்த யூஸ்க்காண்டி தான் நம்ம மேத்தமெட்டிக்கலாவே நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். ரைட். இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுச்சு. ரைட். இப்போ வந்து இந்த கணக்குல என்ன குடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜெனரேட் போயிட்டு இருக்குதுன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்குவோம். அந்த ஸ்பேஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னா, அது ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு இருக்குன்னா, எக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கியூபிக் ஸ்பேஸ் எடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸ் 2 2 சைடு உள்ள 2 சென்டிமீட்டர் சைடு உள்ள கியூபிக் ஸ்பேஸ் எடுத்துக்காங்க. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜெனரேட் ஆகணும்னா, இந்த கியூபிக் ஸ்பேஸ்ல வந்து எவ்வளவு சார்ஜ் இருக்கும், சார்ஜ் குவான்டிட்டி இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் இருக்காங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆயிட்டு இருக்குன்னா, எல்லா இடத்துலயும் கான்ஸ்டன்ட்டா இந்த மாதிரி இல்லாம எல்லா ஸ்பேஸ்லயும் கான்ஸ்டன்ட்டா இருக்குதுன்னா, அதோடைய யூனிட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளுக்குள்ள எந்த ஃபீல்டு எந்த சார்ஜும் இருக்க போறதில்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, அதோட ஃப்ளக்ஸ். நீங்க உள்ள போற ஃப்ளக்ஸ் படி அந்த இதான் கண்ட்ரோல் வால்யூமா நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இந்த கண்ட்ரோல் வால்யூமா எடுக்கும்போது, இங்க உள்ளுக்குள்ள போற ஃப்ளக்ஸ் வெளியில போற ஃப்ளக்ஸ்க்கு ஈக்குவல் பண்றதுனால, நம்மளுக்கு எந்த வித அ எ சார்ஜ் குவான்டிட்டி உள்ள இருக்க போறதில்ல. ஸோ உள்ள இருக்க ஃப்ளக்ஸ பொறுத்து தான் உள்ள பாசிட்டிவ் சார்ஜா, நெகட்டிவ் சார்ஜான்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள்
ஃப்ளக்ஸ் வந்து இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்துல இருந்து வெளிநோக்கி போகுது. அதாவது பாசிட்டிவ். அதாவது வெளிநோக்கி போறதுங்கிறது பாசிட்டிவ். அதனால தான் நம்ம வந்து இனிஷியலா நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு எடுப்போம். ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் சார்ஜ் குவான்டிட்டியா மாறிரும். அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த கியூப் இருக்குன்னா, இந்த கியூப்ல ஃப்ளக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃப்ளக்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட அதோட ஏரியாவால நம்ம பெருக்குவோம். அது ஒரு வெக்டார் வச்சு நம்ம பண்ணுவோம். சில வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெ சாரி ஏரியாவுக்கு ஒண்ணு எ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது அதோடைய குவான்டிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்படி இல்லன்னா அப்படியே ஆப்போசிட்டா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஏரியா இருந்தா அதோட வேல்யூ ரெண்டுமே சேமா தான் இருக்கும். எப்படி ஒர்டன் கான்செப்ட் அதே கான்செப்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். அப்படிங்கும்போது அதாவது அதோட கால்குலேஷன். அதாவது இந்த டாட் ப்ராடக்ட் மாதிரி சொல்லுவது வேற ஒண்ணும் இல்ல. கான்செப்ட் வேற டிஃபரெண்ட். அங்க டிஃபரெண்டா இருக்கும். கொஞ்சம் இங்க டிஃபரெண்டா இருக்கும். ரைட். இப்போ வந்து இது இதுல என்ன 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 இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃப்ளக்ஸ வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இந்த சிஸ்டத்துல இருந்து ஃப்ளக்ஸ் வந்து வெளிநோக்கி போகுது அப்படின்னா, அதுல கண்டிப்பா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதே இது ஃப்ளக்ஸ் வந்து உள்நோக்கி இருக்கு. அதாவது இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்த நோக்கி வந்துட்டே இருக்கு. நெட் ஃப்ளக்ஸ் பேசிக்கா. அது வந்ததுன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். ஃப்ளக்ஸ் வந்து டேலி ஆயிட்டு. அதாவது வர்ற ஃப்ளக்ஸும் சரி, போற ஃப்ளக்ஸும் டேலி ஆயிடுச்சுன்னா, உள்ள சார்ஜ் குவான்டிட்டி இல்லன்னு அர்த்தம். அதனால தான் நான் என்ன சொன்னேன், இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னா, வர்ற ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டூ அவுட் சைட்ல உள்ள ஃப்ளக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கறனால, அதுல எந்த ஒரு சார்ஜ் குவான்டிட்டியும் இருக்க போறதில்ல. சரி உங்களுக்கு இது புரியும் நம்புறேன். சரி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் காஸ் லா அப்ளை பண்ணி இத எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாரி இதுல இருந்து இந்த ப்ராப்ளத்துல இருந்து காஸியன் ஏரியா வந்து எதுக்கு எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. காஸ் லா பார்த்தீங்கன்னா, எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ். அப்புறம் அ இத வந்து ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல்ட் அதாவது என்க்ளோஸ்ட் ஏரியா நம்ம என்ன சூஸ் பண்றோம்னா சர்ஃபேஸ் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியால எவ்வளவு சார்ஜ் குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். அதாவது அதோட வேல்யூ வச்சலாம். நான் சொன்னேன்ல, அதாவது ஃப்ளக்ஸோட டோட்டல் ஃப்ளக்ஸோட வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். டோட்டல் ஃப்ளக்ஸ் வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா நான் வந்து அதான் நெட் ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா இது நெகட்டிவ் சார்ஜ். அது வந்து அந்த அந்த நம்ம நம்ம சூஸ் பண்ண சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும் அப்படிங்கிறது மீனிங் வரும். இல்ல டேலி ஆயிட்டு இது 0 ஆயிட்டுனா ஆட்டோமேட்டிக்கா இதுவும் 0 ஆயிரும். அதாவது எந்த சார்ஜும் அதுல இல்ல, சார்ஜ் குவான்டிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா சார்ஜ் குவான்டிட்டி எதுவுமே இல்லன்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஃப்ளக்ஸ் வந்து ஈக்குவலா மெயின்டெயின் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது எல்லா இடமும் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் அது பாசிபிள்னு நினைக்கிறேன். சில நேரங்கள்ல பாசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல. பட் ஓகே. அது மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் மூலமா தெரியும். ரைட். இப்ப பாருங்க, இந்த ஃப்ளக்ஸோடைய இதான் முக்கியம் ஆக்சுவலா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இது வந்து குளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள இன்டெக்ரல் ஆக்சுவலா. குளோஸ்டு சர்ஃபேஸ்னா அந்த குளோஸ்டா இருக்கக்கூடிய மீனிங் அது வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலா இது எப்படி நம்ம ஒர்டன் மாதிரியே சின்ன கான்செப்ட் வரும் ஆக்சுவலா. இங்க பார்த்தீங்கன்னா, ஒர்டன்ங்கிறது ஃபோர்ஸ் வெக்டார் இன்டு ஒர்டன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அது வந்து ஃபோர்ஸ் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார் அப்படிங்கும்போது, அதுல வந்து என்னன்னா, ஃபோர்ஸ் வெக்டார் நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா, work done. W is equal to force vector dot displacement vector. ஸோ வந்து சும்மா ரீகாப் மாதிரி பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஃபோர்ஸ் வெக்டார் ரெண்டுமே எனக்கு வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். இப்போ என்னன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப் அப்படிங்கிறது என்னது ஆக்சுவலா, எஃப்ங்கிறது ஃபோர்ஸ் வெக்டார், டிங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டார். இப்போ வந்து இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்போ வேலிட்னா, இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கும்போது, அதாவது டியூரிங் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம்ல ஒர்க்கோட வேல்யூ எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்குமே தவிர வேரியபிளா இருக்கவே கூடாது. ஸோ அந்த டைம்ல தான் யூஸ் பண்ண முடியும். இதே கான்செப்ட் தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு ஏரியா சூஸ் பண்றோம்னா, ஸ்மால் ஏரியாவா இருக்கலாம், பெரிய ஏரியாவா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நம்ம சம்மேஷன் பண்ணீங்கன்னா எல்லா ஏரியாவும் குட்டி குட்டி ஏரியாவும் அப்படியே சம் பண்றோம் ஆக்சுவலா. ஸோ ஏரியா எந்த ஏரியாவுமே சூஸ் பண்ணலாம். ஆனா பெரிய கண்டிஷன் என்னன்னா, அந்த ஏரியா ஃபுல்லா அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகணும். அதுதான் மிகப்பெரிய பெரிய பிரச்சனை ஆக்சுவலா. இதுதான் இதோடைய ஃப்ளக்ஸோட மிகப்பெரிய கான்செப்ட் ஆக்சுவலா. இதுல பாருங்க டாட் ப்ராடக்ட் திரும்பவும் சொல்றேன். இதோட ஃப்ளக்ஸ் வந்து நம்ம என்ன ஏரியா வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா நீங்க எந்த ஏரியானாலும் சூஸ் பண்ணலாம். ஆனா வந்து அப்படி நம்ம சூஸ் பண்ணும்போது, அந்த ஏரியாவ கொண்டு நம்ம பெருக்கும்போது, அந்த ஏரியாவுடைய டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது, அந்த ஏரியாவுடைய ஏரியாவுல அந்த ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, அதாவது சாரி இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். வேரியபிளா இருக்கவே கூடாது. அந்த ஏரியா ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மட்டும் தான் இத எடுக்க முடியும். ஸோ வந்து இது இது அப்ப இதுல வந்து இது எப்படி நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது பார்ப்போம். அப்படின்னா, இதுல வந்து ஆக்சுவலா இதோடைய காசின் ஏரியாவோ, சர்ஃபேஸ் ஏரியாவோ தான் அவங்க ப்ராப்ளமாவே குடுத்துருக்காங்கறனால நம்ம வந்து இதையே சூஸ் பண்ணணும். பட் இதுதான் சூஸ் பண்ணணும் பேசிக்கா இந்த இந்த கான்செப்ட்ல.
பட் இந்த மாதிரி பேரலா போயிடுச்சுன்னா நம்ம காசியன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலரோ இல்லது வந்து சர் சிலிண்டர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா. என்ன என்ன இது எப்படி வருது அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏரியா இருக்குது? 4 சாரி 4 4 குளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு. அதாவது கியூபுக்கு சாரி கியூபுக்கு 6 குளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சர்ஃபேஸ்லயும் எவ்வளோ ஃப்ளக்ஸ் வந்து உள்ள போகுது, வெளிய வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உள்ள போதா, வெளிய வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, செப்பரேட் பண்ணிட்டேன் ஸ்ட்ரெயிட்டாவே. 5-1, 5-2, 5-3, 5-4, 5-6 அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா 5-1 அதாவது இந்த 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 சைடு எடுத்துக்குவோம். ஸோ இந்த சைடு தான் அதோடைய இது என்ன எவ்வளோன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன். இந்த ஃப்ளக்ஸ் வெளிய போனா பாசிட்டிவ், உள்ள வந்தா நெகட்டிவ். அப்படிங்கும்போது அதனால இது வந்து நீங்க வந்து இது ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரக்ட்டா இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவே இது ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துரும். நீங்க ஜஸ்ட் வெக்டார மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். பேசிக்கா இத ஃபர்ஸ்ட் இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா, 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால இதோட யூனிட்ஸ் எல்லாமே மீட்டர்ல இருக்கிறதுனால, ஸோ 2 இன்டு 2 4 இன்டு 10 பவர் -4ன்னு போட்டுட்டேன். ஸோ இதான் பேசிக்கா ஏரியா. இப்போ நம்ம இது மேக்னிட்யூட் ஏரியாவுடைய மேக்னிட்யூட் பேசிக்கா. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட யூனிட் வெக்டார் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் ஏரியா ஆக்சுவலா. பேசிக்கா இதை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டேன். ஸோ இதான் நம்மளோட ஏரியா. இதோட ஏரியாவோட மேக்னிட்யூட் எவ்வளவு? 4 இன்டு 10 பவர் -4. இப்போ யூனிட் வெக்டார் பார்த்தீங்கன்னா பாருங்க, நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஆக்சுவலா நீங்க வந்து இந்த ஒரே டைரக்ஷன்ல எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி போகவே கூடாது. இது வந்து இந்த டைரக்ஷன்ல தான் கரெக்டா இருக்கணும். அப்படி அதாவது நம்மளுடைய பாயிண்ட் இது ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா அதுக்கு எல்லா இதுலயும் அவே ஃப்ரமா இருக்கணும்னு வச்சுக்கலாம். பேசிக்கா இது எதுக்கு எல்லாம் பண்றோம்னா இது ஆட்டோமேட்டிக் சொல்லலாம். இது வந்து ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளவு வெளியே போறத பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம், உள்ள வரத நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா இந்த கால்குலேஷன் சரியாகுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வருது வச்சலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி வரும்? இதே இது இந்த சைடுக்கு வந்து இந்த மாதிரி வரும் வச்சலாம். ரைட். ஸோ இப்போ வந்து அதாவது டூ அதாவது சர்ஃபேஸ் 2க்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. அதாவது இந்த யூனிட் டைரக்ஷன் வந்து டைரக்ஷனல் வெக்டர் மாறிடும் ஆக்சுவலா. ரைட். இது நம்ம ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவ பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ளக்ஸ் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகுது. ஏன்னா, x 0 இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இந்த ஒவ்வொரு பிளேன்லயும் கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் ஆகுது. நீங்க நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பிளேன்லயும் கான்ஸ்டன்ட் வேல்யூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால நம்ம இத யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த வெக்டார நம்ம டைரக்ட்டா டெல்டா ஏ அப்படி குட்டி குட்டியா உடைக்கிறதுக்கு பதிலா நல்ல பெரிய ஏரியாவே நான் போட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, E0 இன்டு 0 ஐ வெக்டார். ஸோ பேசிக்கா ஐ வெக்டார் தான். ஐ வெக்டார்ல தான் இருக்கு. ஸோ இந்த வேல்யூ போட்டுட்டேன் இந்த இடத்துல. இந்த பொசிஷன்ல என்னால எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எவ்வளவுன்னு போட்டேன் இந்த வெக்டார். அப்புறம் வந்து இது நெகட்டிவ் வேல்யூன்னு தெரியும். ஸோ இது போட்டேன், இது போட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க E2 அதாவது சர்ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சர்ஃபேஸ் 2 ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும் பாருங்க. ஒரு ரொம்ப சிம்பிள். எக்ஸுக்கு பதிலா 0.02 அதாவது மீட்டர்ல போடணும் ஆக்சுவலா. சென்டிமீட்டர் இருக்கிறதுனால மீட்டர்ல தூக்கி போட்டுறணும் ஆக்சுவலா. ஸோ அதான் 0.02 போட்டுருக்கேன் ஆக்சுவலா. ஸோ இத போட்டாச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன். ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் கிடைச்சிருச்சு. ஸோ வந்து என்ன ஏரியா வெக்டார். இந்த சர்ஃபேஸ் 2 ஓட ஏரியா வெக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன் சேம் ஐ டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இது மேக்னிட்யூட் சேம் 4 × 10⁻⁴ அப்படிங்கிறதுனால போட்டுட்டேன். இப்போ நான் இத டைரக்ட்டா 0 போட்டாகணும். வழியே கிடையாது வேற. இதுல இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எ எத்தன சர்ஃபேஸ் 3, சர்ஃபேஸ் 4 எடுத்துக்கங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் 3ல நம்ம பார்த்தோம்னாக்க, அதோட வெக்டார் ஏரியா பத்தி பிரச்சனையே கிடையாது. பட் என்ன பிரச்சனைன்னா, இது வந்து எக்ஸ் பொசிஷன பொறுத்து நம்ம என்ன ஆகுது, இது வேரி ஆயிட்டே இருக்கு. அதாவது எக்ஸ் பொசிஷன் பாருங்க. எக்ஸ் பொசிஷன பொறுத்து இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரி ஆயிட்டே இருக்குது. அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட டெஃபினிஷன் படி எப்படி இருக்கணும்? ஒரு எந்த ஒரு ஏரியாவும் சூஸ் பண்ணிக்கலாம். தப்பே கிடையாது. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எப்படி இருக்கணும்? அந்த ஏரியா ஃபுல்லா கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அப்பனா மட்டும் தான் இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா குட்டி குட்டியா உடைச்சு, அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணி பண்றோம். அதாவது நம்ம எப்படி ஒரிஜினலா நம்ம சின்ன இதுக்கு நம்ம கண்டுபிடிப்போம்ல. சின்ன இதுக்கு வந்து ஏதோ வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிற மாரி கான்செப்ட்ல அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா போகும். ஆனா இதுல நம்மளுக்கு ஒரு பெரிய பிளஸ் திங் என்னன்னா, இந்த இடத்துல இத நம்ம டைரக்ட்டா அப்ளை பண்ண முடியாது. ஆனா வந்து டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது 2ம் ஒரே இது பாருங்க. இந்த 2க்குள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுல என்ன வேல்யூ போட்டாலும் பிரச்சனையே கிடையாது. அதாவது எப்படி இருக்கும்னா, சின்ன சின்னதா பிரிச்சா கூட அதோடைய காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா cos 90 விட 0 ஆயிரும். அதனால இந்த சர்ஃபேஸ் 0 ஆயிரும், இந்த சர்ஃபேஸ் 0 ஆயிரும். அதே மாரி எல்லா எல்லா மத்த சர்ஃபேஸ் எல்லாவோடைய ஃப்ளக்ஸும் 0 ஆயிரும். அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளக்ஸ் எதுவுமே மூவ்மெண்ட் ஃப்ளக்ஸே இல்லன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அதான் மீனிங். ஸோ அப்படி பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸ் வந்து 2 சர்ஃபேஸ்ல மட்டும் தான் இருக்கு. இந்த சர்ஃபேஸ்ல மட்டும் தான் இருக்குது. ஆனா பேசிக்கா இந்த சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ங்கிறதுனால அதுலயும் ஃப்ளக்ஸ் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஸோ பேசிக்கா டோட்டலா நம்மளுக்கு இந்த இந்த சர்ஃபேஸ் இந்த இடத்துல தான் ஃப்ளக்ஸ் இருக்குது. அவங்க நீங்க ஃப்ளக்ஸ பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் பாருங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுனால தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டரோட வேல்யூ அதிகமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஃப்ளக்ஸ பாருங்க. அப்ப நம்ம ஃப்ளக்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச பிறகு நம்ம வெறுமனே நம்ம காஸ் லா அப்ளை பண்ணி ஆன்ஸர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ காஸ் லா நீங்க அப்ளை பண்ணாச்சுன்னா, நம்ம எவ்வளவு சார்ஜ் குவான்டிட்டி இன்சைடு அதாவது நம்மளுடைய
நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்ல இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். பட் நான் இது அடிஷனல் இன்ஃபர்மேஷனா ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கேன். இது என்னன்னா, இப்ப சப்போஸ் ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் மட்டும் இருக்குதுன்னா, அதுக்கு நம்ம சர்ஃபேஸ் ஏரியா வந்து காஸியன் ஏரியா எப்படி சூஸ் பண்ணணும்? அதுக்கு இந்த மாரி ஸ்கொயர் சூஸ் பண்ணா தப்பாயிரும். ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி நம்மளோட டெஃபினிஷன் என்ன ஆச்சுன்னா, இதான் டெஃபினிஷன். ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுல தான் இங்க பிரச்சனை வரும். ஃப்ளக்ஸ் பத்தி கண்டுபிடிக்கும்போது இதோட வெக்டார், ஏ வெக்டார்லாம் நீங்க கரெக்ட்டா போடணும். அது அந்த மாரி வர்ற மாரி கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். ஒண்ணு காஸ் காஸ் 0 வரணும். அதாவது 2 ஆங்கிள் அதாவது சிம்பிள். ஏரியா வெக்டார் இருக்குல்ல, ஏரியா வெக்டார் ஏரியாவோட யூனிட் வெக்டாரும், ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டாரும் சேம் டைரக்ஷன்ல இருக்கணும். இல்லன்னா ஒரே ஒரே லைன் ஆஃப் டைரக்ஷன்ல இருக்கணும். அப்படி இல்லன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஸோ அப்படிங்க இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாவும் கூட. அது ப்ராப்ளம் பொறுத்து இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுடைய நீங்க எப்படி யோசிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா அது எப்படி சொல்லலாம்னா, சில ப்ராப்ளங்கள் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா மேபி இருக்கலாம். பட் நான் வந்து மொத்த கான்செப்ட் சொல்லிட்டேன். ஸோ நீங்க என்ன வேணா நீங்க சூஸ் பண்ணுங்க. அதாவது ஏரியா வந்து நீங்க காசியன் ஏரியா எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் அது க்ளோஸ்டு ஏரியாவா இருக்கணும். அது ஒரு பெரிய கண்டிஷன் என்னன்னா, அந்த ஏ சூஸ் பண்ண ஏரியாவுல பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அது ஃபுல்லா சூஸ் பண்ண ஏரியா ஃபுல்லாமே கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். அப்பனா மட்டும் தான் அந்த ஏரியாவுல நம்ம இந்த டைரக்ட்டா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இல்லன்னா இன்டெக்ரல் ஃபார்ம் சின்ன சின்னதா குட்டி குட்டியா உடைச்சு, அதிலிருந்து ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்ஸ் டிஃபரெண்ட் வேரியேஷன் இருக்கிறத வந்து அப்படியே ஆட் பண்ணணும். அதான் சம்மேஷன் அப்படிங்கிற மீனிங் குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஸோ அப்பன்னா இந்த இந்த பாயிண்ட் சார்ஜ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் பாருங்க. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னீங்களா, லெட்ஸ் சே பாசிட்டிவ் கியூ சார்ஜ் எப்படிங்கன்னா, இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போகும், இந்த மாரி போகும். பேசிக்கா பக்கத்துல உள்ளது வந்து என்னது, ஹையர் பொட்டன்ஷியல், இது லோயர் பொட்டன்ஷியல். அதுக்கு மீனிங் நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். நெறைய தடவ இந்த வீடியோ ஹையர் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்ட் நெறைய தடவ உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஸோ அதனால அந்த வீடியோ ரொம்ப பெருசா இருக்கிறனால அத நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க, இது E2, இது E1. ஆப்வியஸா E1 இந்த ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து பக்கத்துல வரது அதிகமா இருக்கும். ஸோ இந்த பக்கம் தான் அதிகமா இருக்கும். இது கொஞ்சம் தூரம் போக போக கம்மியாயிட்டுன்னு போக போக லாஸ்ட்ல 0 ஆயிரும் ஆக்சுவலா. ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அப்புறம் அப்புறம் இதுல வந்து இதுல நம்ம சூஸ் பண்ணக்கூடிய காசியன் ஏரியா என்ன பண்ணீங்கன்னா, ஸ்பியர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஸ்பியர். ஸோ இந்த மாரி ஸ்பியர் சூஸ் பண்றதுனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டைம்ல இந்த ஏரியா நீங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ஏரியாவுடைய நார்மல் வெக்டாரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாரி. ஸோ இதே மாரி. ஸோ ஏரியாவுடைய நார்மல் வெக்டாரும் இந்த இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட நார்மல் வெக்டரும் எப்பவுமே கோயின்சைடா இருக்கும். அதாவது 0. அதாவது காஸ் தீட்டாவோட வேல்யூ எப்பவுமே 0வா இருக்கும். அதாவது இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படிங்கும்போது அப்பலாம் நம்ம டைரக்டாவே நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் சூஸ். இதே இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நீங்க இந்த மாதிரி காசியன் சர்ஃபேஸ நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த எந்த மாதிரி இருக்குது இருக்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து காசியன் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும். சில நேரங்கள்ல எலக்ட்ரிக்கல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் ப்ராப்ளங்கள் எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்லாம் ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி சிம்பிளா இருக்காது. இப்ப டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அதுலலாம் நம்ம வந்து இதெல்லாம் எதுவுமே தொட முடியாது. பட் நமக்கு இந்த ஈக்குவேஷன் வேலிட். இந்த ஈக்குவேஷன பட் காஸ்லாம் ஒரு வேலிட். ஆனா என்ன பிரச்சனைன்னா, நம்ம கையேண்டு இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ள நம்மளுடைய ப்ராப்ளங்கள், நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம கையேண்டு சால்வ் பண்ற மாரி சிம்பிள் சிம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் குடுப்பாங்க. இந்த மாரி பாருங்க, இந்த மாரி பேரலலா இருக்குது. இந்த மாரி இருக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ இந்த மாரி கான்செப்ட் வச்சு தான் எலக்ட்ரிக் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்ல உள்ள இது கெப்பாசிட்டர் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி காசியன் சர்ஃபேஸ் லா வச்சு தான் காசியன் லா வச்சு தான். ஸோ பேசிக்கா நான் என்ன சொல்றேன்னா, இந்த காஸ் லாவும், இந்த கூலம்ப் லாவும் ஒண்ணு. கிட்டத்தட்ட நீங்க வந்து இதுக்கு நீங்க காஸ் லா அப்ளை பண்ணா டைரக்ட்டா அந்த கூலம்ப் லா ஆன்ஸர் வந்துரும் ஆக்சுவலா. இதே வேல்யூ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ காஸ் லா, கூல் லா ரொம்ப இன்டர் கனெக்ட் உள்ளது. ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டாட் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா, பாருங்க இது பாருங்க. இதுல உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கலாம். டாட் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறபோது. ஸோ நான் இத ஒரு ரெஃபரன்ஸா குடுத்துருக்கேன். நீங்க இத பாருங்க. ஓகேங்க. ஸோ எதா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.